إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل الله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي رب يسر ولا تعسر إن أريد إلا الإصلاح ما استطعت ما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب قال تعالى يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال تعالى في آية أخرى يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال تعالى في آية أخرى يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أيها الإخوان والأخوات أوصيكم وإياي أولا بتقوى الله அளவில்லா கருணையாளர் நிகரில்லா அன்புடைய அல்லாஹ்வின் பெயரை கொண்டு ஆரம்பம் செய்கிறேன். அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வழிமுறையை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபீன்கள் தபா தாபீன்கள் ஐம்மாக்கள் இன்னும் நல்லடியார்கள் அனைவரும் மீது குறிப்பாக அல்லாஹ்வின் இல்லத்தில் அவர் நம் மீது கடமையாக்கியுள்ள ஜும்மா எனும் தொழுகையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் காட்டித் தந்த வழிமுறை பிரகாரம் ஜும்மாவிற்கு உரிய நேரத்தில் இங்கே ஒன்று கூடியிருக்கின்ற நம் அனைவரும் மீதும் ரஹ்மான் அல்லாஹ்வின் கருணையும் கிருபையும் நிறைவேற்றும் என்கிற பிரார்த்தனையோடு இந்த ஜும்மாவுடைய முதலாம் முறையை ஆரம்பிச்சுகிறேன். அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, ஒவ்வொரு நாளும் மனிதன் காலையில் எழுந்தது முதற்கொண்டு இரவு வரை ஓடிக்கொண்டிருக்கிறார். இந்த ஓட்டம் எதற்காக வேண்டி என்று கேட்டால் தன்னுடைய வாழ்வாதாரத்தை நோக்கிய ஓட்டம். தம்முடைய வாழ்க்கையில் அவன் அடைந்து கொள்ள வேண்டிய உயரங்களை அடைய வேண்டும் என்பதற்காக வேண்டி ஓடுகின்ற ஓட்டம். நம்முடைய ஆயுளில் பெரும்பகுதி நம்முடைய வாழ்வாதாரத்திற்காக வேண்டி நாம் கடித்துக் கொண்டிருக்கிறோம். எந்த அளவிற்கு என்று சொன்னால் இன்றைக்கு உலகில் நடந்து கொண்டிருக்கின்ற அத்தனை விதமான போர்களும் போராட்டங்களும் பிரச்சனைகளும் இந்த வாழ்வாதாரத்தை அடிப்படையாக கொண்டுதான் இருக்கிறது என்று சொன்னால் அதை மறுக்க முடியாது. உலகத்தில் நடக்கக்கூடிய கொலைகள் கொள்ளைகள் இவைகளும் இந்த வாழ்வாதாரத்தை அடிப்படையாக கொண்டு இந்த உணவை தேடிய போராட்டமாகத்தான் இருந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். உண்மையில் நம்மை பொறுத்தவரையில் நம்முடைய வாழ்வாதாரம் நம்மை படைத்த ரப்பு நிர்ணயித்திருக்கிறார் என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த உலகத்தில் நமக்கு எவ்வளவு வாழ்வாதாரம் கிடைக்க வேண்டும், கிடைக்க கூடாது என்பதை அல்லாஹ் தஆலா நிர்ணயித்திருக்கிறார். நாம் அல்லாஹ்வை நம்பிக்கை கொள்ளுகிற போது அவரை அர்-ரஸாக் என்று நம்பிக்கை கொள்ளுகிறோம். ரஸாக் என்று சொன்னால் வாழ்வாதாரத்தை அளிக்கக்கூடியவன், வழங்கக்கூடியவன் என்பதுதான் அதற்கான பொருள். அல்லாஹ் தான் நமக்கான ரஸாக் என்று சொன்னால் இந்த உலகில் இருந்து கொண்டிருக்கிற அத்தனை படைப்புகளுக்கும் அவன் தான் என்ன செய்து கொண்டிருக்கிறான், வாழ்வாதாரத்தை பங்கிட்டுக் கொண்டிருக்கிறான். அல் குர்ஆனில் அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், நஹ்னு கஸம்னா பைனஹும் மஈஷத்தஹும் ஃபில் ஹயாத்தித் துன்யா. இந்த உலக வாழ்க்கையில் நாம் தான் உங்களுக்கான வாழ்வாதாரத்தை பகிர்ந்தளித்து பங்கிட்டு கொடுத்துக் கொண்டிருக்கிறோம். நாம் இன்றைக்கு அனுபவித்துக் கொண்டிருக்கிற வாழ்வாதாரம் என்பது இன்னும் நாளை தினம் அதை கழித்து நம்முடைய இந்த உலக வாழ்க்கை முடிகிற வரையிலும் உலகத்தில் அனுபவிக்கக்கூடிய அந்த வாழ்வாதாரங்கள் அனைத்துமே அல்லாஹ் நமக்கு பங்கிட்டு தந்தது. அதை தாண்டி வேறு எதையும் நாம் செய்ய முடியாது, பெற முடியாது. அப்படியானால் நம்முடைய வாழ்வாதாரம் என்பது அல்லாஹ்வின் கருத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. அவன் அதை நாடியவா என்ன செய்கிறான், நமக்கு பங்கிட்டு தருகிறான். அதுதான் இந்த உலகத்திலே நம்முடைய வாழ்வாதாரத்தை பற்றி எண்ணமாக இருக்க வேண்டும். என்றால் அல்லாஹ் சொல்லுகிறான், குல் இன்ன ரப்பி யப்சுத்து ரிஸ்க லிமன் யஷா மின் இபாதிஹி வ யக்திரு லஹு. அல்லாஹ் தான் தன்னுடைய அடியார்களில் நாடுகின்றவர்களுக்கு வாழ்வாதாரத்தை விசாலப்படுத்தி தருகிறான். இன்னும் அவன் நாடுகின்றவர்களுக்கு அதை குறைத்தும் தருகிறான். வமா அன்ஃபக்தும் மின் ஷைஇன் ஃபஹுவ யுக்லிஃபுஹு. நீங்கள் எதை அல்லாஹ்வின் பாதையில் செலவிட்டாலும் அதை அல்லாஹ் உங்களுக்கு அதற்கு பிரகரமான ஒன்றை அதற்கு பிரதிபலனா அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கின்றான். அவன் தான் வாழ்வாதாரம் அளிக்கக்கூடியவர்களில் மிகச் சிறந்தவனாக இருந்து கொண்டிருக்கிறான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அடிப்படையில் நம்முடைய வாழ்வாதாரம் அல்லாஹ்வால் பகிர்ந்தளித்து தரப்படுகிறது என்பதுதான் இந்த உணவை பற்றிய வாழ்வாதாரத்தை பற்றிய நம்முடைய நம்பிக்கையாக இருக்க வேண்டும். மூன்றாவதாக நாம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இந்த உலகில் பிறந்திருக்கின்ற எல்லா ஆன்மாவும் ஒரு நாள் மரணிக்க இருக்கிறது. ஆனால் அந்த மரணம் என்பது
எது வரைக்கும் என்று சொன்னால் அதனுடைய வாழ்வாதாரம் எப்போது முடிவு பெறவில்லையோ அது வரைக்கும் இந்த உலகத்தில் அதனுடைய உலக வாழ்க்கை முடியாது, அது மரணிக்காது, மரணத்தை சந்திக்காது. ஏனென்றால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படித்தான் நமக்கு சொன்னார்கள். நம்முடைய வாழ்வாதாரங்கள் நாம் இந்த உலகில் படைக்கப்படுவதற்கு முன்பாக நிர்ணயம் செய்திருக்கிறது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கதபல்லாஹு மகாதிரில் ஹலாயிகி கப்ல யஹ்லுக ஸமாவாத்தி வல் அர்ல பி50 அல்ஃபி ஸனா, படைப்புகளை படைப்பதற்கு 50,000 வருடங்களுக்கு முன்பாக அல்லாஹ் நினைத்தார். படைப்புகளினுடைய விதியை அல்லாஹ் நிர்ணயம் செய்து விட்டார். அந்த விதி அல்லாஹ் தஆலா நினைத்தார். இந்த படைப்பெல்லாம் படைப்பதற்கும் உலகத்தையே படைப்பதற்கும் 50,000 வருடங்களுக்கு முன்பாக தீர்மானித்து விட்டார் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொல்லுகிறார்கள், அந்த விதியை ஒவ்வொரு மனிதனுக்கும் உரியதா அல்லாஹ் தஆலா எப்போது நிர்ணயம் செய்கிறார் என்று சொன்னால் நாம் நம்முடைய தாயின் கருவறையில் இருக்கிற போது. நாம் எப்போது பிறக்க வேண்டும், எத்தனை ஆண்டுகள் இந்த உலகத்தில் உயிர் வாழ வேண்டும், என்ன உண்ண வேண்டும், எதை நமக்கான வாழ்வாதாரமாக இருந்து கொண்டிருக்கிறது, எல்லாவற்றையும் நினைச்சாங்க அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொல்லுகிறார்கள். ஒரு மனிதன் தன்னுடைய தாயின் கருவறையில் நினைச்சார், அவன் ஒரு படைப்பாக படைக்கப்படுகிறான். அதற்கு பிறகு என்ன செய்யுது, அவனுக்கான வாழ்வாதாரம் அங்கே முடிவு செய்யப்படுகிறது என்பதை சொல்லி இருக்கிறார்கள். அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்ன அஹதம் மின்கும் ல யஹ்ருஜு மினத் துன்யா ஹத்தா யஸ்தக்மில ரிஸ்கஹு, உங்களில் ஒருவர் அவருடைய வாழ்வாதாரத்தை முழுமைப்படுத்தாமல் இந்த உலகத்தை விட்டு அவர் வெளியேறி செல்ல மாட்டார். உலகத்துல இருந்து நம்ம போறதா இருந்தா நம்ம என்ன செய்வோம், நம்முடைய வாழ்வாதாரம் எப்போது முடிவடைகிறதோ அது வரைக்கும் நம்ம இங்கிருந்து போக மாட்டோம் என்பதுதான் வாழ்வாதாரத்தை குறித்த ரிஸ்கை குறித்த நம்முடைய பார்வையாக இருக்க வேண்டும் என்பதை மார்க்கம் நமக்கு சொல்லி காட்டுகிறது. நான்காவதாக அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சிருக்கிறான், எல்லா படைப்புகளுக்கும் அவன் தான் வாழ்வாதாரத்தை வழங்கிக் கொண்டிருக்கிறான். மனிதன் என்று மட்டுமல்ல, உலகத்தில் இருந்து கொண்டிருக்கிற எல்லா உயிரினுக்கும் அல்லாஹ் வாழ்வாதாரத்தை வழங்குவதற்கு பொறுப்பேற்காமல் எந்த ஒரு உயிரினமும் உலகத்தில் இல்லை. அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வமா மின் தாபத்தின் ஃபில் அர்தி இல்லா அலல்லாஹி ரிஸ்குஹா, உலகத்தில் இருந்து கொண்டிருக்கிற எந்த ஒரு உயிரினமாக இருந்தாலும் சரி அதனுடைய வாழ்வாதாரம் அல்லாஹ்வின் கையில் இருந்து கொண்டிருக்கிறது. இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், வ கய்யின் மின் தாபத்தின் லா தஹ்மிலு ரிஸ்குஹா அல்லாஹு யர்சுகுஹா வ இய்யாக்கும், எத்தனையோ உயிரினங்கள் உலகத்தில் இருந்து கொண்டிருக்கிறது, அவைகளுடைய வாழ்வாதாரங்களை சுமந்து கொண்டு செல்லவில்லை, மாறாக அல்லாஹ் அவைகளுக்கு உணவளித்துக் கொண்டிருக்கிறான், வையாக்கும், உங்களுக்கும் அவனைதான் உணவளித்துக் கொண்டிருக்கிறான் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். அப்ப அடிப்படையில் வாழ்வாதாரம் நமக்கு அல்லாஹ்வின் கரத்திலிருந்துதான் வழங்கப்படுகிறது என்பதை நாம் உறுதியாக நம்பிக்கை கொள்கிறோம். ஆனால் அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கை இருந்து கொண்டிருக்கிறதா என்று கேட்டால் பெரும்பகுதி மக்களுடைய வாழ்க்கை அதன் அடிப்படையில் இல்லை என்பதுதான் நம்ம சொல்ல வேண்டும். அதனால தான் என்ன செய்யணும், நம்ம எப்படியாவது நம்முடைய ரிஸ்கை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காண்டி அல்லாஹ் நமக்கு ஹராமாக்கி இருக்கின்ற அவருடைய வரம்புகளை மீறக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். பாவம் செய்து ஹராமை செய்து ஏன் வாழ்வாதாரத்தை தேடுகிறோம் என்று கேட்டால் அதற்கு என்ன காரணத்தை மனிதன் சொல்லுவான் என்றால், எனக்கு பிள்ளை இருக்கிறது, குட்டி இருக்கிறது, குடும்பம் இருக்கிறது, அதெல்லாம் பாதுகாக்க வேண்டிய தேவை இருக்கிறது, அதெல்லாம் நான் நினைக்கிறேன் இந்த பாவங்களை செய்தாவது என்னுடைய வயிற்றை நிரப்ப வேண்டும் என்று மனிதன் நினைக்கிறான் சொல்லுகிறான். ஆனால் உண்மையில் அப்படி ஒரு தேவை அவனுக்கு இருந்து கொண்டிருக்கிறதா என்று கேட்டால் இல்லவே இல்லை. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு செய்தியை நான் சொல்லி காட்டின உங்களுக்கு, இந்த உலகத்தில் நமக்கான வாழ்வாதாரத்தை முழுமை பெறாமல் நாம் இங்கிருந்து விடைபெற்று செல்ல மாட்டோம். அந்த செய்தியை தொடர்ச்சியாக சொன்னாங்க, ஃபத்தகுல்லாஹ அய்யுஹன் நாஸ், மனிதர்களை நீங்கள் அல்லாஹ் எஞ்சிக் கொள்ளுங்கள், வஜ்னிது ஃபித்தலபி, வாழ்வாதாரத்தை தேடுவதில் நீங்கள் அழகான முறையில் நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு பிறகு சொன்னாங்க, ஃபைனிஸ்தத்த அஹது மின்கும் ரிஸ்குஹு, உங்களில் ஒருவருக்கு வாழ்வாதாரம் தாமதமாகி விடுகிறது என்பதற்காண்டி ஃபலா யத்லுபுஹு பிமஅசியத்தில்லாஹ், அதனை அவர்கள் அல்லாஹ்வுக்கு மாறு செய்து தேட வேண்டாம், ஹராம் செய்து நீங்கள் சம்பாதிக்க வேண்டாம். அல்லாஹ் உங்களுக்கு வாழ்வாதாரத்தை தாமதமாக்குறான் என்று சொன்னால் தராமல் இருக்க மாட்டான், தாமதமாகும். தாமதம் என்பதற்கு பொருள் என்ன, நமக்கு இந்த வாழ்வாதாரம் உலகத்தில் தடைபட்டு விட்டது என்பது பொருள் அல்ல. அப்படித்தான் அதிகமானவர்கள் நினைக்கிறார்கள். அதனாலதான் என்ன செய்றாங்க, ஹராமை செய்தாவது நான் சம்பாதிக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய வரம்பை மீறியாவது நான் நினைக்கிறோம் சம்பாதிக்க வேண்டும், வட்டியை வாங்கியாவது அல்லது வட்டிக்கு விட்டாவது அல்லது பிறகு ஏமாற்றி மோசடி செய்தாவது நான் நினைக்கிறோம் என்னுடைய வாழ்வாதார தேவையை நிரப்பிக் கொள்ள வேண்டும் என்று ஒரு மனிதன் நினைக்கிறான் என்று சொன்னால் அதற்கு காரணம் என்ன, இந்த வாழ்வாதாரம் இப்படி போனால்தான் கிடைக்கும் என்று அவன் எண்ணுகிறது காரணம். ஆனால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க, உங்களுக்கு வாழ்வாதாரம் தாமதமாகிறது என்பதற்காக நீங்கள் என்ன செய்யாதீங்க, அதை தேடுவதில் நீங்கள் அல்லாஹ்வுடைய வரம்பை மீற வேண்டாம். ஃபைன்னல்லாஹ லா யனாலு ஃபதுலஹு பிமாசியத்தின், அல்லாஹ்விடத்தில் இருந்து கொண்டிருக்கின்ற அவருடைய அருளை நீங்கள் பாவம் செய்வதனால் அடைந்து கொள்ள முடியாது, பாவத்தின் மூலமாக அடைந்து கொள்ள முடியாது. இன்றைக்கு மனிதர்கள் அதிகமானவர்கள்
பாவம் செய்கிறார்கள், திருடுகிறார்கள், மோசடி செய்கிறார்கள், ஏமாற்றுகிறார்கள், பிறரை ஏச்சி பிழைக்கிறார்கள் என்று சொன்னால் அதற்கு காரணம் என்ன? இப்படித்தான் என்னுடைய வாழ்வாதாரத்தை நான் தேடிக்கொள்ள வேண்டும் என்று அவனா நினைத்துக் கொண்டிருக்கின்ற காரணத்தினால் தவிர அதற்கு வேறொரு காரணம் இருக்க முடியாது. ஆனால் இப்படிப்பட்ட காரணங்களை அல்லாஹ்வுடைய மார்க்கம் நமக்கு என்ன செய்திருக்கிறது? தடுத்திருக்கிறது. அப்படி நீங்க என்ன செய்ய வேண்டியதில்லை, உங்களுக்கான வாழ்வாதாரத்தை தேட வேண்டியது இல்லை என்பதை மார்க்கம் நமக்கு சொல்லுகிறது. ஆறாவதாக நாம் பார்த்தோமேயானால், இன்றைக்கு மனிதர்கள் ஒரு சிலருக்கு அல்லாஹ் தஆலா நியமத்தை, சிறப்புகளை, வெகுமதிகளை கொடுத்திருப்பதை கண்டுவிட்டு அவர்களுக்கு கண்டு நாம் சொல்றோம், பொறாமைப்படுவோம். அவருடைய வியாபாரத்தை கண்டு பொறாமை, அவருடைய வாழ்வாதாரத்தை கண்டு பொறாமை, அவருடைய வசதிகளை கண்டு பொறாமை, அவருடைய வளங்களை கண்டு பொறாமை. இப்படி என்ன செய்யறோம்? பலரும் பலரை பற்றி பொறாமைப்படுகிறோம். எந்த அளவுக்கு சொன்னா, நம்முடைய பார்வைகள் எப்போதும் அடுத்தவர்களை நோக்கி இருக்கும். ஒரு விருந்துக்கு சென்றோம், நம்முடைய தலை இலையில் என்ன போடப்படுகிறது என்று பார்ப்போமா? அடுத்தவங்க இலையில் என்ன போட்டிருக்காங்க பார்ப்போமா? முதல்ல என்ன பார்ப்போம்? அடுத்தவன் தட்டுல எவ்வளவு பெருசா இருந்திருக்கு, நமக்கே சிறுசா வந்தது, அதே போன்று எனக்கும் வெய் அப்படி என்ன செய்வோம்? அங்க உத்தரவு போடுவோம். பிள்ளைகள், சிறு பிள்ளைகள் என்ன செய்வாங்க? அண்ணனுக்கு என்ன கொடுத்திருக்கீங்க, தம்பிக்கு என்ன கொடுத்திருக்கீங்க அப்படின்றது என்ன செய்வான்? அவன் பாப்பா பார்த்துட்டு தான் என்ன செய்வான்? எனக்கு கொடுத்தது போதுமானதா ஐடியா என்று முடிவு செய்வான். இப்படி என்ன செய்யறோம்? நம்ம நம்முடைய வாழ்வாதாரத்தை மற்றவர்களோடு ஒப்பிட்டு பார்த்து தீர்மானிக்கின்ற ஒரு நிலை. மற்றவர்கள் சொகுசா இருக்கிறார்கள், எனவே நானும் சொகுசா இருக்க வேண்டும் என்று சொல்லிட்டு அதற்காக வேண்டி வரம்பு பெறுகின்ற நிலை இன்றைக்கு அதிகமான இடத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. இதற்கான காரணம் என்ன? அல்லாஹ் நமக்கு அளித்திருக்கின்ற வாழ்வாதாரம் எவ்வளவோ அது நமக்கு போதுமானது என்கிற அந்த மனநிறைவு இல்லாத காரணத்தினால்தான் இது போன்ற எண்ணங்கள் ஏற்படுகிறது, இது போன்ற புராண குணங்கள் ஏற்படுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இமாம் ஹஸன் பஸ்ரி அவர்கள் ஒரு சாதி அறிஞர், சஹாபாக்களம் கல்வி பெற்ற ஒரு மிகப்பெரிய ஒரு பேரறிஞர். அவர் சொன்னார்கள், அலிம்து அன்ன ரிஸ்கி லா யஹுது கைரி, என்னுடைய வாழ்வாதாரத்தை, என்னுடைய உணவை இன்னொருவன் எடுக்க முடியாது என்பதை நான் அறிந்து கொண்டேன். ஃபத்மஅன்ன கல்பி, அதனால் என்னுடைய மனசு ஆயிடுச்சு, நிம்மதி ஆயிடுச்சு. சுப்ஹானல்லாஹ். என்ன சொன்னாங்க? மன நிம்மதி, மன நிறைவு எதனால கிடைச்சது? எனக்கான உணவை, எனக்கான வாழ்வாதாரத்தை இன்னொருவரால் எடுக்க முடியாது. ஏன் எடுக்க முடியாது என்று சொன்னால், எனக்கு அதை பங்கிட்டு தந்தவன் இந்த அகிலங்களை படைத்திருக்கிற ரப்பு. அப்படியானால் அவன் பங்கிட்டதில் இன்னொருவன் சென்று செய்யாது, அதை பறித்து எடுத்து விட முடியாது என்பதை நான் அறிந்து கொண்ட போது என்னுடைய மனம் நிம்மதி அடைந்து விட்டது என்று சொன்னார். அப்படிப்பட்ட ஒரு மன நிறைவு, மன நிம்மதி நமக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் நாமும் என்ன செய்யணும்? அல்லாஹ் நமக்கு தந்தது ஹைர், அல்லாஹ் நமக்கு இதை தந்திருக்கிறானோ அதான் ஹைர். சிலர் வசதிகள் அதிகமாக இருக்கும், அதனால் அவர்களால விரும்பியதெல்லாம் சாப்பிட முடியுமா என்று கேட்டால் முடியறதில்லை. என்ன காரணம்? சில பெரிய பணக்காரர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு மருத்துவர் என்ன செய்வாரு? ஒரு உணவு பட்டியலை தந்துருவாரு. காலையில நீங்க 2 இட்லி சாப்பிடணும், மத்தியானம் கொஞ்சோண்டு ரைஸ் சாப்பிடணும், கொஞ்சம் காய்கறி சாப்பிடணும், நைட்டு நீங்க என்ன செய்யணும்? அறவே அதிகமா ஒண்ணு சாப்பிடாது, ஒரே சப்பாத்தி சாப்பிடுங்க, அது போதும். வயிறு நிரம்பல, பசியாரல, இதுக்கு மேல சாப்பிட்டா நீ உயிரோடு இருக்க முடியாது. இதுக்கு மேல சாப்பிட்டா உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது. வசதிகள் இருக்கு, ஆனா என்ன அவருடைய வாழ்வாதாரம்? அதற்கு அவர் எல்லாவற்றையும் அவர் பாதி வலித்து ஒன்று விட முடியுமா? முடியாது. ஏன்? அல்லாஹ் அவனுக்கு அவ்வளவுதான் வாழ்க்கைக்காக என்ன செஞ்சிருக்கிறான்? வாழ்வாதாரமா நிர்ணயித்திருக்கிறான். அவனிடத்துல செல்வங்கள், லட்சங்கள், கோடிகள் இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அதை கொண்டு அவனை செய்யாது, விரும்பியவற்றெல்லாம் ஒன்று கொண்டு வாழ முடியாது என்று சொன்னால் அவனுக்கு அது அல்லாஹ் தஆலா தந்திருக்கின்ற சோதனை. அவனுக்கு என்று அல்லாஹ் தஆலா இவ்வளவுதான் வைத்திருக்கிறான். ரிஸ்க் என்பது, உணவு என்பது அல்லாஹ் அவ்வளவுதான் அவனுக்கு நாடி இருக்கிறான். அதைத்தான் அவனால் எடுக்க முடியாது. இதான் நம்ம யதார்த்த வாழ்க்கையில நம்ம பார்க்கின்ற ஒரு உண்மை. ஆனா இந்த உண்மைகளை அறியாததன் காரணமா நம்ம என்ன செய்றோம்? நமக்கு தோணும், அவன் வசதியா இருக்கிறான், விரும்பியதெல்லாம் சாப்பிடுவான், இவன் ஏழையா இருக்கிறான், எதுவுமே சாப்பிட முடியாது என்று. எல்லாருக்கும் அல்லாஹ் தஆலா நிர்ணயம் செய்து வைத்திருக்கின்றதன் அடிப்படையில அவரவரும் சாப்பிடுவார்கள், அவரவரும் வாழ்க்கையை அனுபவிப்பார்கள். அதை தாண்டி எதுவும் அனுபவிக்க முடியாது என்பதுதான் யதார்த்தம். இந்த யதார்த்தத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நமக்கு அல்லாஹ் தந்திருக்கின்ற வாழ்வாதாரம் அது அவனுடைய கொடை என்கிற நம்பிக்கை நமக்கு இருக்க வேண்டும். அந்த கொடையை அவனால் மட்டும்தான் வழங்க முடியும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதை அறியாத போது இந்த நேமத்தை நாம் என்ன செய்ய முடியாது? ஒரு அறுப்படையாக நாம் பார்த்துவிட்டு அதற்கு அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தி வாழ முடியாது என்பதுதான் யதார்த்தம். அதே போன்று இந்த வாழ்வாதாரம் நமக்கு தாமதமாகிறது, அது நமக்கு கிடைக்காமல் போகிறது என்பதற்காக ஒருவர் நிராசை அடையலாமா என்று கேட்டால் நிச்சயமா நிராசை அடையக்கூடாது. நிராசை அடைய தேவையில்லை. நம்முடைய முயற்சிகள் இருக்கிறது, உழைப்பு இருக்கிறது, வாழ்வாதாரம் அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து தானே. எனவே நான் என்ன செய்யறேன்? வீட்டுல விட்டத்தை பார்த்து உட்கார்ந்து இருக்கிறேன் என்று சொல்லலாமா என்றால் அதற்கு மாறாக இடங்கள் இல்லை. மாறாக செய்யணும், உழைக்க வேண்டும், முயற்சிக்க வேண்டும். ஜுமாவுடைய நாளில் தொழுகை என்பது நமக்கு ஒரு மகத்தான கடமை.
இந்த தொழுகைக்காக நம்ம புறப்பட்டு வரும்போது அல்லாஹ் நமக்கு என்ன கட்டளையிடலாம்? நீங்க என்ன செய்யுங்க, இதா யா அய்யுஹல்லதீன ஆமனு இதா நூதிய லிஸ்ஸலாத்தி மின் யௌமில் ஜும்ஆ ஃபஸ்அவு இலா ஸிக்ரில்லாஹி வ தருல் பைஅ. ஈமான் கொண்டவர்களே, ஜும்ஆவுடைய நாளின் தொழுகைக்காக அழைப்பு விடுக்கப்பட்டால் நீங்கள் உங்களுடைய வியாபாரங்களை நிறுத்திவிட்டு அதையெல்லாம் விட்டுவிட்டு அல்லாஹ்வை நினைவுறுவதன்பால் விரைந்து வாருங்கள் என்று அல்லாஹ் சொல்றான். அதற்கு பிறகு வியாபாரம் ஹராம். ஜும்ஆவுடைய அதானுக்கு பிறகு வியாபாரம் என்பது நமக்கு ஹராம். அது எந்த விதத்துல செஞ்சாலும் ஹராம் தான். நான் மஸ்ஜிதுக்கு வெளியில நின்று கொண்டு சில எனக்கு எல்லா பிசினஸும் போன் காலையே முடிஞ்சிடும். நான் என்ன செய்வேன், இங்க போன் பண்ணி சொல்லிடுவேன், அங்க சரக்கு இருக்கு எடுத்துக்கீங்க, இங்க டெலிவரி கொடுத்துக்குங்க. அதெல்லாம் நான் என்ன செய்வேன், ஜும்மாவுக்கு வந்துட்டு வெளியே நின்று செய்வேன் அப்படின்னு சொல்லி வந்து செஞ்சார்னா அவருடைய ஜும்மா பால். ஏனென்றால் அவர் ஜும்மாவில் அவர் கலந்து கொள்ளவில்லை, அவர் செய்யக்கூடிய வியாபாரம் அதுவும் ஹராம். ஹராமான பொருளீட்டலை அவர் ஈட்டிக் கொண்டிருக்கிறார், அவர் பாவத்தை செய்து கொண்டிருக்கிறார். அதற்கு அனுமதி இல்லை. மாறாயிரோ அந்த நேரத்தில் வியாபாரம் செய்வதற்கு அல்லாஹ் நமக்கு தடை விதித்திருக்கிறான் என்கிற எண்ணத்தோடு நாம் இருக்கிறோம் மஸ்ஜிதுக்கு விரைந்து வந்து விட வேண்டும். ஆனா இன்னைக்கு நம்ம மக்கள் அதிகமானவங்க செய்றாங்க, ஜும்ஆவுடைய அதான் சொல்லப்பட்டதற்கு பிறகும் இன்னும் சொல்லப்படால் இன்னும் ஒரு கூட்டம் தொழுகை வக்துக்காக மட்டுமே வரக்கூடியவர்கள் இருக்கிறாங்க. அதுக்கான காரணம் என்னன்னு சொன்னா, எங்களுக்கு அந்த நேரத்துல தான் நாளைக்கு வியாபாரம் வருது. அப்ப நம்ம என்ன செய்றோம், அல்லாஹ் தான் ரிஸ்க் அளிக்கக்கூடியவன் என்பதை மறந்து விடுகிறோம் அல்லது மறுத்து விடுகிறோம், நன்றி கெட்டவர்களாக விடுகிறோம். அதன் காரணமாகத்தான் இந்த பாவங்களை செய்து கொண்டு அந்த நேரத்தில் கிடைக்கிற வியாபாரத்தை நம்ம செய்து கொண்டிருக்கிறோம். அந்த வியாபாரத்தை அல்லாஹ் தடை செய்து விட்டு அடுத்தது அல்லாஹ் என்ன சொல்றா, ஃபைதா குதியத்திஸ் ஸலாத்து ஃபன்தஷிரு ஃபில் அர்தி வப்தகு மின் ஃபலில்லாஹ். ஜும்ஆவுடைய தொழுகை முடிந்து விட்டால் நீங்கள் பூமியில் பரவி செல்லுங்கள், இதற்காண்டி அல்லாஹ்வுடைய அருளை நீங்கள் தேடுங்கள் என்று அல்லாஹ் சொல்றான். ஜும்ஆவுக்கு பிறகு மஸ்ஜித் அமர்வதற்கு தேவையில்லை, வாழ்வாதாரம் என்னவோ அதை நோக்கி என்ன செய்யணும், தேடிக்கொண்டு ஓட வேண்டும். முயற்சி நம்மிடத்தில் இருக்கணும். ஆனால் அதற்கான பலன் அது அல்லாஹ் கொடுக்கக்கூடியது. அல்லாஹ் கொடுத்தார் என்று சொன்னால் அல்ஹம்துலில்லாஹ், கொடுக்காவிட்டாலும் அல்ஹம்துலில்லாஹ். கொடுக்காமல் நமக்கு அறவே கொடுக்காமல் போவானா என்றால் நிச்சயமா இல்லை. ஒவ்வொருவரும் அவருடைய வாழ்க்கையின் அனுபவங்களை அதற்கு போதுமான சாட்சியா இருந்து கொண்டு வேற எந்த சம்பவங்களின் நிகழ்வுகளையும் நம்ம செய்வதில்லை. அதற்கு சொல்ல அந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில என்ன செய்யலாம், நம்ம எத்தனையோ சந்தர்ப்பங்களில் நம்முடைய வீட்டில் அடுப்பு எரிக்கப்படவில்லை, ஆனால் எனக்கு உணவு கிடைத்தது, நான் உண்டிருக்கிறேன், நான் பசியாக இருக்கிறேன், நான் எனக்கு இன்னொரு உணவு கொடுத்தார் என்று சொன்னால் அது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. அல்லாஹ் நமக்கு எந்த வழியில் வர வேண்டும் என்று நாடி இருக்கிறானோ அந்த வழியில் தான் நமக்கான உணவு கிடைக்கும். அப்படி கிடைத்துக் கொண்டுதான் இருக்கிறது என்பதால் இந்த யதார்த்த வாழ்க்கையில் நமக்கு கிடைத்துக் கொண்டிருக்கின்ற பாடங்கள். அதனால்தான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அன்ன ரிஸ்க யத்லுபுல் அப்த கமா யத்லுபு அஜ்லுஹு. ஒரு அடியானை அவனுடைய மரணம் எப்படி அவனை தேடிக் கொண்டிருக்கிறதோ, அவனை தேடி அவனை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறதோ, அதே போன்று அவனுடைய வாழ்வாதாரம் ரிஸ்கும் அவனை தேடிக்கொண்டே வந்து கொண்டிருக்கும். சுப்ஹானல்லாஹ். நம்மளை படைக்கிறதுக்கு முன்னாடி எல்லாம் என்ன செஞ்சா, நம்முடைய ஆயுளை முடிவு செய்து விட்டான். நம் தாயின் கருவறையில் இருக்கிற போதே நமக்கான தவணை என்ன என்பதை அல்லாஹ் நிர்ணயித்து விட்டான். அந்த தவணையோடு சேர்ந்து நமக்கு இருந்து கொண்டிருக்கிற விஷயம் என்ன, நம்முடைய வாழ்வாதாரம். அந்த தவணை எப்படி நம்மை தேடிக்கொண்டிருக்கிறதோ, மரணம் என்பது எப்போது நம்மை எதிர்பார்த்து கொண்டு நம்மை பின்தொடர்ந்து கொண்டிருக்கிறதோ, அதே போன்றுதான் நம்முடைய வாழ்வாதாரமும் நம்மை பின்தொடர்ந்து கொண்டே இருக்கிறது என்பதாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். அதன் அடிப்படையில் அதை நாம் அடைந்து கொள்ளாமல் ஒரு நாளும் இந்த உலகத்தை விட்டு நாம விடை பெற முடியாது. அப்படியானால் இதை நாம் அறிந்து வைத்திருக்க வேண்டும். எட்டாவதாக, நம்முடைய ஆயுள், நம்முடைய வாழ்க்கை எல்லாமே ஏற்கனவே என்ன செய்யப்பட்டிருக்கு, முடிவு செய்யப்பட்டதாக இருந்து கொண்டிருக்கிறது. அந்த முடிவின் அடிப்படையிலே தான் நாம் இருக்கிறோம், ஒவ்வொன்றையும் செய்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வும் ஏற்கனவே முடிவு செய்யப்பட்டது. இனிமேல் புதிதாக நாம் செய்யல, நம்முடைய விதியை புதிதாக எழுதப் போவதில்லை, நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒன்றை நாம் புதிதாக உருவாக்கிக் கொள்ளப் போவதில்லை. எல்லாமே நமக்கென்று நிர்ணயம் செய்யப்பட்டதுதான் நடந்து கொண்டிருக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒன்பதாவது விஷயம், இந்த வாழ்வாதாரத்தை தேடுகிற நாம் இருக்கிறோம், ஹலாலானதை நாம் தேட வேண்டும். ஹலாலான வாழ்வாதாரம் தான் அல்லாஹ் நமக்கு நாடுகின்றது, அவர் நமக்கு பொருந்திக் கொண்டு நமக்கு நாடுகின்ற விஷயம். ஹராமானதை அல்லாஹ் சில ஒருவனுக்கும் சில அவன் பொருந்திக் கொண்டு அதை நாடவில்லை. ஹராமான முறையில் ஈட்டி பொருளாதாரத்தை ஈட்டி வாழ்கிறார்கள் என்று சொன்னால் அது அவர்கள் பாவத்துக்கு மேல் பாவங்களை சம்பாதிக்கிறார்கள், அல்லாஹ்வுடைய வரம்பை மீறுகிறார்கள், அல்லாஹ்வின் மீதான அவர்களுக்கு நம்பிக்கையினுடைய வெளிப்பாடாக இருந்து கொண்டிருக்கிறதை தவிர வேறொரு காரணம் அதற்கு இல்லை. அவங்க அல்லாஹ்வை நம்பல, அல்லாஹ் தான் ரஸாக் என்பதை அவர்கள் சில உறுதியாக நம்பவில்லை. அல்லாஹ் தஆலா சொல்கிறார், வமா கலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன். மனிதர்களின் ஜின்களையும் என்னை வணங்குவதற்காக வேறு எதற்கு நான் படைக்கவில்லை.
எனக்கு அவங்க நினைச்சோம் உணவளிக்க வேண்டும் என்பதை விரும்பவில்லை, அவர்களும் எதிர்பார்க்கவில்லை. அல்லாஹ் யாரு? அவன் தான் மத்தியில் அவன் தான் வாழ்வாதாரத்தை அளிக்கக்கூடியவனாக, வலிமை மிக்கவனாக, உறுதியானவனாக இருந்து கொண்டிருக்கிறான் என்று அல்லாஹ் நமக்கு அவனை பற்றி அறிமுகப்படுத்துகிறார். அல்லாஹ்வுடைய இந்த பண்பில் நமக்கு நம்பிக்கை இல்லை என்கிற காரணத்தினால்தான் ஹலாலான உணவை தேடாமல், ஹலாலான வாழ்வாதாரத்தை தேடாமல் நாம் நினைக்கிறோம் ஹராமா கிடைத்தாலும் பரவாயில்லை, அதை நாம் எடுத்துக் கொள்வதற்கு தயார் என்று நினைக்கிறோம். அதற்கு பின்னால் ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஹலாலான முயற்சித்தாலும் கிடைக்கும், ஹராமான முறையில் முயற்சித்தாலும் கிடைக்கும். ஆனால் எதை அல்லாஹ் விரும்பல? ஒரு அடியார் ஹராமான முறையில் தன்னுடைய பொருளாதாரத்தை ஈட்டுவதற்கு முயற்சிக்கிறார் என்பதை அல்லாஹ் ஒருபோதும் அடியாருக்கு விரும்பவில்லை. அது அல்லாஹ் அவருக்கு நாடிய விஷயமும் அல்ல. அல்லாஹ்வுடைய விருப்பம் இல்லாத ஒன்றை ஒரு அடியான் தேர்ந்தெடுத்துக் கொண்டு செய்கிற காரணத்தினால்தான் அவனுக்கு ஹராமான பொருளீட்டின் மூலமா உலகத்தில் சில லாபங்கள் கிடைத்துக் கொண்டிருக்கிறது. அந்த லாபங்கள் உலகத்தோடு முடிந்திடும். நிரந்தரமான லாபமா, நிலையான பாக்கியமா என்று கேட்டால் எந்த ஒரு அறிவுள்ளவனும் அதை சொல்ல மாட்டான். அது ஒரு நிலையான பாக்கியம், நிரந்தர நன்மை என்று. ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கை என்பதை இந்த உலகத்தில் என்ன இல்ல, நிலையானதல்ல, நிரந்தரமானதல்ல. நிலையான வாழ்க்கை எங்கே இருக்கிறது? மரணத்திற்கு பிறகு உள்ள வாழ்க்கை தான் நிலையான வாழ்க்கை, நிரந்தரமான வாழ்க்கை. அந்த வாழ்க்கையில் நமக்கு இன்பங்கள் கிடைக்க வேண்டும், மகிழ்ச்சிகள் கிடைக்க வேண்டும். நாம் இந்த உலகத்திலே சம்பாதித்த சம்பாதியங்கள் நமக்கு லாபகரமான அமைய வேண்டும் என்று சொன்னால் அது ஹலாலானதாக இல்லாவிட்டால் ஒரு காலம் அது லாபமானதாக அமையாது. நாம் அல்லாஹ்வுடைய பாதையில் செய்கிற தர்மங்கள், நம்முடைய குடும்பத்திற்கு அளிக்கக்கூடிய உணவுகள், வாழ்வாதாரங்கள், நம்முடைய பிள்ளைகளை படிக்க வைக்கிறோம், அவர்களுக்கு ஒரு உணவுகளை நாம் கொடுக்கிறோம், நம்முடைய மனைவி மக்களுக்கு நாம் நினைக்கிறோம், எல்லாவற்றையும் செலவு செய்கிறோம். இது எல்லாமே எப்போது நமக்கு சதக்கா தர்மம் என்கிற அடிப்படையில் அமையும் என்று சொன்னால் அந்த சம்பாதி நம்முடைய ஹலாலாக இருந்தான். இன்னல்லாஹ தய்யிபுன் லா யக்பல் இல்ல தய்யிப. அல்லாஹ் தூய்மையானவன், தூய்மையானது என்று வேறு எதையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். அப்படியானால் நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடிய உணவுகள், உங்களுடைய மனைவி மக்களுக்கு கொடுக்கக்கூடிய உணவுகள், உங்களுடைய நெருங்கிய உறவினர்களுக்கு நீங்கள் அளிக்கக்கூடிய வாழ்வாதாரங்கள், இதற்கெல்லாம் நீங்கள் செய்யக்கூடிய செலவு தூய்மையானதாக இருந்தால் அதை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான். அந்த தூய்மையான செலவினங்கள் அல்லாஹ்விடத்திலே தர்மமாக இருந்து கொண்டிருக்கிறது. அதனால்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மனிதன் உழைத்து சம்பாதித்து தன்னுடைய மனைவிக்கு உணவளிப்பதற்காக செலவு செய்கிறார் என்று சொன்னால் அது அவனுக்கு தர்மம். சுப்ஹானல்லாஹ், அது தர்மம். எப்போது அது தர்மம் அமையும்? நம்முடைய சம்பாதியம் ஹலாலானதாக இருந்தால், நம்முடைய வருமானம் ஹலாலானதாக இருந்தால் அது தர்மம். அதற்கான கூலி நமக்கு மறுமையில் கிடைக்கும். அதே நேரத்தில் நாம் அதை ஹலாலான முறையில் ஈட்டவில்லை, ஹராமான முறையில் ஈட்டினோம் என்று சொன்னால் அது நமக்கு தர்மம் அல்ல. அது நம்ம சம்பாதிக்க நமக்கு பாவம், அது ஹராம். அந்த ஹராமைத்தான் நாம் இருக்கிறோம், நம்முடைய குடும்பத்திற்கும் அளித்திருக்கிறோம். அதெல்லாம் நமக்கு எந்த விதமான பிரதேசத்திலும் எதிர்பார்க்க முடியாது. மறுமையில் நமக்கு இதனுடைய நஷ்டம் தான் சந்திக்க இருக்கிறோம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். எனவே அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் நமக்கு அவருடைய மார்க்கம் நமக்கு எந்த வரம்பு வரையறைகளை தந்திருக்கிறதோ அதன் அடிப்படையில் தான் நம்முடைய வாழ்க்கை வாழ்வாதாரங்களை தேடுகிற முயற்சி இருக்க வேண்டும். அதற்கு அடுத்தபடியா யாருக்கு இந்த வாழ்வாதாரங்கள் நெருக்கடியாகி விடுகிறதோ, சிரமமாகி விடுகிறதோ, அவர்கள் அதை அடைந்து கொள்வதற்கான வழியாக என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் அதற்கு மார்க்கம் நமக்கு வழிகாட்டுகிறது. நான் சம்பாதிக்க செல்கிறேன், உழைக்க செல்கிறேன், கஷ்டப்படுகிறேன், கடைகளை திறந்து வைத்திருக்கிறேன், ஆனால் எனக்கு வியாபாரம் இல்லை, வருமானம் இல்லை, போதுமான சம்பாதியம் இல்லை, அப்படி என்று சொல்லக்கூடியவர்கள் நம்மில் பலரும் இருப்பார்கள். அதோடு சில பேருக்கு எல்லாம் என்ன செஞ்சிருக்கிறான், சோதனையும் தருவார். وَلَنَبْلُوَنَّكُمْ بِشَيْءٍ مِنَ الْخَوْفِ وَالْجُوعِ وَنَقْصٍ مِنَ الْأَمْوَالِ وَالْأَنْفُسِ وَالثَّمَرَاتِ. உங்களை நாம் என்ன செய்வோம்? அச்சத்தால், பசியால், உயிர்கள் ஏற்படுகின்ற இழப்புகளால், விளைச்சலில் ஏற்படுகின்ற நஷ்டங்களால், பொருளாதாரத்தில் உண்டாகின்ற நஷ்டங்களால் உங்களை நாம் சோதிப்போம் என்று அல்லாஹ் சொல்லுகிறார் அல்லவா? சோதனையாகவும் வரும். இப்ப நாம் என்ன செய்யுது? இப்ப நமக்கு அல்லாஹ் வாழ்வாதாரத்தை தரவில்லை என்று யாரும் எண்ணிவிடக் கூடாது. அல்லாஹ் தருகிறான், அல்லாஹ் தரத்தான் செய்வான். அல்லாஹ் பொறுப்பேற்றுக் கொள்ளாத எந்த ஒரு உயிரினமும் உலகத்தில் இல்லை என்பதுதான் அல்லாஹ்வின் நீதி. அந்த நீதியின் அடிப்படையில நமக்கு என்ன செய்யும்? நமக்கும் அல்லாஹ் வைத்திருக்கிறான். நாம் இது போன்ற கஷ்டங்களை படுகிறோமா? உழைக்கிறோம், பலன் கிடைக்கவில்லை, தடை திறக்கிறோம், வியாபாரமாகவில்லை என்று எண்ணுகிறீர்களா? அதற்கு நமக்கு ஒரு வழிகாட்டுதல் இருந்து கொண்டிருக்கிறது. அந்த வழிகாட்டுதலை நாம் பின்பற்ற வேண்டும். என்ன வழிகாட்டுதல்? அல்லாஹ்விடத்தில் துஆ செய்யணும், அல்லாஹ்விடத்தில் நாம் பிரார்த்திக்க வேண்டும். அல்லாஹ்வுக்கு நமக்குமான உறவு என்ன?
நாம் அல்லாஹ்வின் அடிமை, அவன் என்னுடைய எஜமானன், என்னுடைய ரப்பு. என்னுடைய எல்லா தேவைகளையும் அவனிடத்தில் நாம் மன்றாடுவதற்கு அவன் எனக்கு வழிகாட்டி இருக்கிறான். அந்த வழிகாட்டுதலின் அடிப்படையில் நான் அல்லாஹ்விடத்தில் என்னுடைய தேவைகளை கேட்கிறேன் என்று சொன்னால் அந்த தேவைகளை செவியேற்று அதை கொடுப்பதற்கு அவன் தயாராக இருந்து கொண்டிருக்கிறான். படைப்புகளுக்கும் ரப்பிற்குமான பெரிய வேறுபாடு இது. படைப்புகளை பொறுத்தவரை நாம் அவரிடத்தில் கேட்டால் நம்மீது அவர்கள் வெறுப்படைவார்கள். ஒரு கவிஞர் சொல்லி காட்டுகிறார் அரபியில, மனிதரிடத்தில் உம்முடைய தேவைகளை நீ கேட்காது. யாருடைய வாசல் உன்னை விட்டு திரையிடப்படாமல் இருந்து கொண்டிருக்கிறதோ அவரிடத்தில் நீ கேள். மனிதன் நீ அவனிடத்தில் பிரார்த்திக்கிற போது, நீ அவனிடத்தினுடைய தேவைகளை கேட்கிற போது உன் மீது கோபம் கொள்கிறான். அல்லாஹ்வை பொறுத்தவரையில் அவனிடத்தில் நீங்கள் கேட்காத போது அல்லாஹ் உங்கள் மீது கோபப்படுகிறான். அல்லாஹ் எப்படிப்பட்டவன்? நாம் அல்லாஹ்ட்ட பிரார்த்திக்கலன்னு சொன்னா நம்ம மேல கோபப்படுவோம். கேட்டோம் சொன்னா அல்லாஹ் நினைக்க மாட்டான், கோபப்படவே மாட்டான். கேட்க நமக்கு என்ன செய்வான்? அல்லாஹ்வுடைய அருள் வாயில்களை நமக்காக திறந்து வைப்பான். அந்த வளங்களை நாம் செய்யலாம். ஒன்று உலகத்தில் அனுபவிப்போம், இல்லாவிட்டால் மறுமையில் அதற்கான பலன் நமக்கு கிடைக்க இருக்கிறது. இதான் ஒரு பூமியினுடைய நம்பிக்கை. அல்லாஹ்விடத்தில் நம்ம கேட்கிறோம் சொன்னா நாம கேட்கக்கூடிய தேவைகளை என்ன செய்வோம்? ஒன்று உலகத்திலே நமக்கு அல்லாஹ் கொடுத்து விடுவான், இல்லாவிட்டால் அல்லாஹ் அதற்கு பகரமா வேறொரு சிரமத்தை இங்கிருந்து எனக்கு போட்டி விடுவான். அதுவும் இல்லாவிட்டால் மறுமையில் அதை என்ன செய்வான்? அல்லாஹ் தஆலா சேமிப்பாக தர இருக்கிறோம். ஏதோ ஒரு வழியில் நாம் இருக்கிறோம் அல்லாஹ்விடத்தில் கேட்டதை பெற்றுக்கொள்ள இருக்கிறோம் என்று சொன்னால் கேட்பதற்கு நமக்கு தயக்கம் இருக்கக்கூடாது. நாம இதை கேட்க வேண்டும், நமக்கு என்னெல்லாம் தேவை அத்தனையும் கேட்கலாம். ஹலாலான நம்முடைய அத்தனை தேவைகளும் கேட்பதற்கு அல்லாஹ் போதுமானவன். அவனிடத்தில் கேட்டால் அவன் தருவதற்கும் அவன் தயாராக இருந்து கொண்டிருக்கிறான் என்கிற ஒரு நம்பிக்கையோடு நாம் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்திக்க வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி இருக்கிற போது, அதாவது யாருக்காவது இது போன்ற கஷ்டங்கள் சிரமங்கள் இருந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அவர்கள் அந்த சிரமங்களிலிருந்து விடுபடுவதற்காக, வாழ்வாதாரத்திலே நெருக்கடிகள் இருந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அந்த நெருக்கடியிலிருந்து அவர்கள் வெளியேறுவதற்காக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு துஆவை கற்றுத் தருகிறார்கள். ரசூலுல்லாஹி சொன்னாங்க, அல்லாஹும்ம க்ஃபினி பிஹலாலிக அன் ஹராமிக. அல்லாஹ்வே ஹலாலை கொண்டு எனக்கு போதுமாக்கி விடு, ஹராமானதை விட்டு என்னை தேவையற்றவனாகி ஆக்கிவிடு. ஹராம் எனக்கு தேவையில்லை, ஹலால் எனக்கு போதும், அந்த ஹலாலை கொண்டு என்னை போதுமானவனை ஆக்கிவிடு என்கிற பிரார்த்தனையை நாம் அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டும். அல்லாஹ் நமக்கு தந்திருப்பது எதுவோ அதுவே ஹலால், அது நமக்கு போதுமானது. அதை கொண்டு திருப்தி பெறுகின்ற ஒரு எண்ணத்தை, ஒரு மனநிறைவை நமக்கு ஏற்படுத்த வேண்டும். அதனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லைஸல் பில்கினா பிகஸ்ரத்தில் அர்ல். நிறைய செல்வங்கள் இருப்பது என்பது அல்ல, செழிப்பல்ல, வசதி அல்ல. வலாக்கின்னல் கினா கினன் நஃப்ஸ். போதும் என்ற மனம் இருப்பதுதான் எனது மிகப்பெரிய செழிப்பு என்று சொன்னார்கள். அந்த செழிப்பை அடைவதற்காக பிரார்த்திக்க வேண்டும். நமக்கு எல்லாருக்கும் தெரியும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகில் வாழுகிற காலத்தில், நபியா வாழ்ந்த காலத்தில் வறுமையில் கஷ்டப்பட்டார்கள், வறுமையில் வாடினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டுமல்ல, பெரும்பான்மை நபிமார்கள் அப்படித்தான் இருந்தார். இந்த உலகிலே படைப்புகளில் அல்லாஹ்விற்கு மிகவும் பிடித்தமானவர்கள் நபிமார்கள். இருந்தும் அல்லாஹ் அவர்களை என்ன செஞ்சார்? உலக வசதிகளை, வாய்ப்புகளை கொடுக்காமல் சோதித்தார். அவர்கள் என்ன செஞ்சாங்க? எல்லா மக்களுக்கும் முன்மாதிரியா திகழ வேண்டியவர்கள் என்கிற காரணத்தினால், செல்வந்தனுக்கு செழிப்பானவனுக்கு மட்டுமல்ல நபி என்பவர் முன்மாதிரி, ஏழைகளுக்கு, ஏழைக்கும் பஞ்ச பராதிக்கும் அவர்தான் முன்மாதிரி என்கிற காரணத்தினால் அவர் எப்படி வாழ்ந்தார்? ஏழ்மையோடு வாழ்ந்தார். அதை திருப்திப்பட்டுக் கொண்டு வாழ்ந்தார். அதனால தான் அல்லாஹ் அவர்கள் தான் இந்த துஆவை கேட்கக்கூடியவராக இருக்கிறார். அதே போன்று மக்களுக்கும் அதை சொல்லித் தருகிறார். அல்லாஹும்ம க்ஃபினி பிஹலாலிக அன் ஹராமிக என்ற சகா, என்னை ஹராமை விட்டு தேவையற்றவராக்கி ஹலாலை கொண்டு போதுமானாக்கக்கூடியவன் ஆக்கிவிடு என்று பிரார்த்தித்தார்கள். அது மட்டுமல்ல, வஅக்னினி பிஃபத்லிக அம்மன் சிவாக். உன்னை கொண்டு நான் நினைக்கிறேன் கனியாக வேண்டும், செல்வந்தனாக வேண்டும். கனி என்று சொன்னால் செல்வந்தன் என்பதால் அதற்கு நேரடியான பொருள். அப்படியானால் உன்னிடத்தில் நான் தேவையுள்ளவனாக இருக்க வேண்டும், மற்றவர்களை விட்டு நான் தேவையற்றவனாக இருக்க வேண்டும். உன்னை கொண்டு மட்டுமே திருப்தி அடைகின்ற ஒரு மனநிறை உள்ளவனை ஆக்கிவிட என்று என்ன செய்தாங்க? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்ய வேண்டும் என்று கற்றுத் தந்தார்கள். எனவே அன்புக்குரியவர்களே, இந்த வழிமுறைகளை, இந்த செய்தியில் நான் 10 வழிமுறைகளை சொன்னேன். இந்த வழிமுறைகளை நாம் பின்பற்றுகிறோம் என்று சொன்னால், நாம் இதை கடைபிடித்து வாழ்கிறோம் என்று சொன்னால், நாம் மன நிறைவாக இருப்பதற்கு, இந்த உலகில் நிம்மதியா நமக்கு அல்லாஹ் தஆலா தந்திருக்கின்ற வாழ்க்கையை, வாழ்வாதாரத்தை கொண்டு திருப்தியுற்று வாழ்ந்து கொண்டு அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ளவர்களாக வாழ்வதற்குரிய போதுமான எல்லா விதத்தையும் அல்லாஹ் தஆலா நமக்கு செய்து தந்திருக்கிறார்.
இதை நாம் எப்போது இதையெல்லாம் மீறுகிறோம் என்று சொன்னால், அல்லாஹ் நமக்கு அளித்திருக்கின்ற கொடைகளை பற்றிய, அவன் நமக்கு வழங்கி இருக்கிற நியாமத்துகளை பற்றிய அறிவில்லாதவர்களா, அதை நாம் நினைவு கூறாதவர்களா, அதற்கு நன்றிமாறு செய்யக்கூடியவர்களா இருக்கின்ற போதுதான் நாம் இந்த அருக்குடைகளை உதாசீனம் செய்தவர்களாகவும், அல்லாஹ் அப்படிப்பட்ட நிலையிலிருந்து நம்மை பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கின்ற அருக்குடைகளுக்கு முழுமையாக நன்றி செலுத்தி வாழுகின்ற, அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்டு வாழுகின்ற, அவனுடைய அருள்களை, அவன் வழங்கி இருக்கக்கூடிய நியாமத்துகளை ஹலாலான முறையில் தேடக்கூடியவர்களாக நாம் இருப்போம். அல்லாஹ் நம் அனைவருக்கும் அதற்குரிய நல்ல தௌஃபீக்கினை வழங்கட்டும் என்று கூறி இந்த ஜும்மாவுடைய முதலாம் முறையை நேசிக்கிறேன். அக்கூலி கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹி வ லக்கும் வஸ்தக்ஃபிருல் முஸ்லிமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி வ அலா ஆலிஹி வஸஹ்பிஹி. அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, இந்த உலகில் அல்லாஹ் தஆலா நமக்கு சில சோதனைகளை வைத்திருந்தாலும் கூட நமக்கு அல்லாஹ் தந்திருக்கின்ற நியாமத்துகள் என்பது அது எண்ணி வரையறுத்து விட முடியாது. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான நியாமத்துகள். அதனால தான் அல்லாஹ் சொல்கிறான், வ இன் தஅது நிஅமத்தல்லாஹி ஃபலா துஹ்ஸுஹா. அல்லாஹ் உங்களுக்கு வழங்கி இருக்கின்ற அருக்குடைகளை நீங்கள் எண்ணி பார்த்தால் அதை ஒரு காலம் உங்களால் எண்ணி திட்டப்படுத்தி விட முடியாது என்று சொல்கிறார். அவ்வளவு அருக்குடைகள். சிலருக்கு அல்லாஹ் தஆலா ஆரோக்கியத்தை தந்திருப்பான், சிலருக்கு அல்லாஹ் தஆலா சொந்தங்களில் உறவுகளில் தந்திருப்பான், சிலருக்கு அல்லாஹ் தஆலா செல்வங்களில் தந்திருப்பான். அருக்குடை என்று சொன்னால் நாம் என்ன செய்யக்கூடாது, ஒரே விதமாக நம்முடைய பார்வை இருக்கக்கூடாது. நம்முடைய புரியல் என்னன்னு சொன்னா, நம்ம எல்லாரும் ஒரே மாதிரி தான் பாக்குறோம் இல்லையா? எல்லாருக்கும் என்ன செய்யறோம், வீடு, பங்களா, காரு, அது அருக்குடை அப்படின்னு பாக்குறோம். மற்ற எதையுமே நம்ம அருக்குடையை பாக்குறது. அந்த வீடு பங்களா இருக்கிறவங்கள்ட்ட நிம்மதி இருக்கா, சந்தோஷம் இருக்கா? அவர்கள் நோயாளியா இருந்து கொண்டிருக்கிறார்களா? அப்ப அவர்கிட்ட இந்த அருக்குடையை அல்லாஹ் தஆலா வேறு பல அருக்குடையை பறித்து விட்டார் அல்லவா? அல்லாஹ் நமக்கு வீடு பங்களா காரு தரல, ஆனா என்ன செஞ்சுட்டு நமக்கு ஆரோக்கியத்தை தந்திருக்கிறான், நிம்மதியை தந்திருக்கிறான், சந்தோஷத்தை தந்திருக்கிறான். அல்லாஹ் நமக்கு இப்படி அருக்குடை தந்திருக்கிறான். இப்படி நாம் யோசித்தோம் என்று சொன்னால் எல்லோரும் நமக்கு அல்லாஹ் தஆலா தந்திருக்கின்ற நியாமத்தை ஓர்மாக்கிக் கொண்டு வாழ்வோம். அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நியாமத்துகளை பற்றி சிந்திப்பதற்கு மிக அற்புதமான ஒரு வழிகாட்டுகிறார்கள். உன்துர் இலா மன் அஸ்ஃபலி மின்கும் வலா தன்துர் இலா மன் ஃபௌகக்கும். நீங்கள் உங்களை விட கீழ் நிலையில் இருக்கக்கூடியவனை பாருங்க, உங்களை மேலான நிலையில் இருக்கிறவங்களை பார்க்காதீங்க. தாலிக அஜ்தரு அல்லா தஸ்துரு நிஅமத்துல்லாஹி அலைக்கும். இத சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அதுதான் அல்லாஹ் உனக்கு வழங்கி இருக்கின்ற அருட்கொடைகளை நீ குறைத்து மதிப்பிடாமல் இருப்பதற்கு ஏற்றமானது, போதுமானது. சுப்ஹானல்லாஹ், அவ்வளவு பெரிய வழிகாட்டுறது. நமக்கு எல்லாம் தந்திருக்கிற அருட்கொடை, அதோடைய மதிப்பை நம்ம உணர்ந்தோம்னு சொன்னா நாம் என்ன செய்யணும், நம்மை விட கீழ்நிலையில் இருக்கின்றவனை பார்க்க வேண்டும். செருப்பில்லை என்று கவலைப்படுவதை விட கால் இல்லாதவன் எத்தனை பேர் இந்த உலகத்தில் நடமாடி கொண்டிருக்கிறாங்க, அவங்களை பார்க்கணும். செருப்பில்லாதவன் அப்படி பார்த்தா அவனுக்கு என்ன ஆயிடும், சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் எனக்கு காலை தந்தானே, அவனுக்கு எல்லாம் காலை கூட கொடுக்கலையே, எனக்கு செருப்பு தானே இல்ல என்று நினைச்சான். அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கின்ற அந்த அருட்கொடையை நன்றியோடு நினைவு கூறக்கூடிய அந்த வாய்ப்பு அவனுக்கு கிடைக்கும். அப்படித்தான் நாம் இந்த உலகத்தில் வாழ வேண்டும். என்றால் இந்த உலகம் நமக்கு சோதனை கூடமாத்தான் தரப்பட்டிருக்கிறது. நமக்கு எல்லா வளங்களையும் தந்தாலும் கூட அந்த வளங்களும் நமக்கு சோதனைதான் என்பதை புரிந்து கொண்டு மறு உலகை வாழ்க்கை தான் நமக்கு யதார்த்த வாழ்க்கை, அந்த வாழ்க்கைக்காவடித்தான் நம்மை நாம் இந்த உலகத்தில் தயார்படுத்திக் கொண்டு இருக்க வேண்டும் என்கிற சிந்தனையோடு வாழ்வோம். அல்லாஹ் நம் அனைவருக்கும் அதற்குரிய நல்ல வாக்கியத்தை வழங்கட்டும் என்கிற பிரார்த்தனை என்று சில இன்னல்லாஹ் வைசான் வைத்தாய்வதில் குர்மாவை நான் முன்கர் வல்பாகி அல்லாஹ் அல்லக்கும் ததக்கரும் வலது குர்மா அக்பர் வல்லாஹு இலமுஸ் ஸலாம்.